ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாத்திரத்தில் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிட்டோம். ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி போட்டுக்கணும். நான் ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா போட்டேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம நல்லா சிக்கனை போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அது நல்லா கொஞ்சம் வெந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாரி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா கிண்டி விட்டேன். நல்லா வந்துடுச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் தம் போட்டுட்டேன். தம் போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் மேலே நெய் ஊற்றி தம் போட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நாங்கள் பேசுகிறது எங்கள் வீடியோவையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர்